சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காலது கையது கண்ணது தீயது கார்மத நீர், மேலது கீழது நூலது வெற்பது பொற்பமை தீம், பாலது தேனது தானது மென்மொழி பாவை முப்பூன், வேலது வாழது நான் மறைக்கின்ற விடுசுடர்க்கே. யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே கைமா உரிவோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆராயினேன். தேசிகநாதன் சிவஞானதேவன் செங்கை தலம் முன் வீசி நின்று ஆடிய அம்பலவாணன் வியனுலகம் பேசிய பஞ்சாக்கரவன் பிறங்கு அருள் தாள் மலரை கூசி நின்று ஏத்திய மாதவத்தார்க்கு என் குறையுள்ளதே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் இணையதள வகுப்பு இனிது நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியேனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அன்பு மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய நன்னூல் வகுப்பு 27 எழுத்ததிகாரம் மெய்யீற்று புணரியல் பகுதி 4 லகர லகர ஈற்று புணர்ச்சி குறித்து கடந்த வகுப்பு முதலாக சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இனி காண்போம். லகர லகர ஈற்று தொழில் பெயர் புணர்ச்சி இங்கே கூறப்பெறுகின்றது. லா லா இரு தொழில் பெயர் ஈரிடத்தும் ஒவ்வொரா வழிவரின் அல்வழி இயல்பும் ஆவன ஒல. இதில் 2 செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. லா லா இரு தொழில் பெயர் ஈரிடத்தும் ஒவ்வொரா. முதல்ல நம்ம தொழிற்பெயர்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருளினுடைய செயலை புடைப்பெயர்ச்சியை எடுத்துரைப்பது தொழில் பெயர். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் என்று பெயர் சொற்களை வரிசைப்படுத்துவோம் அல்லவா? அதிலே அமைவது இது திணை, பால், எண், இடம், காலம் இவற்றையெல்லாம் காட்டுவது கிடையாது. இது படற்கையில் மட்டுமே வரும். உழுதலை செய்பவன் உழவன், உழுதல். இப்போ தொழில்பெயர் விகுதிகள் பெரும்பாலும் தல், அல், அம் என்பனவாக அமையும். தல் ஆடுதல், பாடுதல், தேடுதல், உறங்குதல், உண்ணுதல், அழுதல், சிரித்தல், இப்படி. அல் விகுதி பார்த்தீங்கன்னா ஆடல், பாடல், தேடல், உண்ணல், உறங்கல், இப்படி அமையும். அம் விகுதி ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்பதாக அமையும். இவையல்லாமல் இன்னும் பல விகுதிகளும் இருக்கின்றன. ஓரளவு தெரிந்து கொள்வது நல்லது. ஐ விலை, அங்கே வெற்றல் என்கிற பொருளிலே வரக்கூடியது. கை வாழ்க்கை, வாழுதல் என்னும் பொருள். வை பார்வை, பார்த்தல் என்னும் பொருள். கு போக்கு, பு நட்பு, உ வரவு, தி மறதி, சி உணர்ச்சி, வி புலவி, உள் செய்யுள், விக்குள், காடு சாக்காடு, நோக்காடு, பாடு கோட்பாடு, அரவு தோற்றரவு, ஆணை வாராணை, வாராணை பருவம், வருகை பருவத்தை சொல்லுவாங்க. து பாய்த்து, தவளை பாய்த்து படிச்சிருக்கோம். ஆள் தழால், சுற்றம் தழால் திருக்குறளில் வருது. இவையெல்லாம் விகுதி பெற்று உடன்பாட்டிலே வருவன. எதிர்மறை தொழில் பெயரினருக்கு நடவாமை, கொல்லாமை, அழுக்காராமை, புறங்கூறாமை திருக்குறளில் நிறைய அதிகாரங்கள்.
முதல் நிலை தொழில் பெயர்னு ஒன்று இருக்கு. அதாவது பகுதி மட்டும் வரும், விகுதி வராது. தட்டுதல் தட்டு, உரைத்தல் உரை, அடித்தல் அடி, இசைத்தல் இசை, வாழ்த்துதல் வாழ்த்து, பாராட்டுதல் பாராட்டு. முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்னு இருக்கு. பெறுதல், அதில் பெரு மட்டும் வந்தால் முதல் நிலை தொழில் பெயர். அது பேரு குரில் நெடில் ஆச்சுன்னா முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். விடுதல் விடு, வீடு, விடுதல் தொழில் பெயர். விடு முதல் நிலை தொழில் பெயர், வீடு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். கெடுதல் தொழில் பெயர். கெடு முதல் நிலை தொழில் பெயர், கேடு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். சுடுதல் தொழில் பெயர். சுடு முதல் நிலை தொழில் பெயர், சூடு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆடு இது முதல் நிலை தொழில் பெயரா, முதல் நிலை திரிந்த தொழில் பெயரா? ஆடுதல், அதில் தல் இல்லாமல் வந்தது ஆடு, எனவே முதல் நிலை தொழில் பெயர் சொல்லலாம் என்று சிலர் நினைக்கக்கூடும். அதைவிட சிறப்பு அடுதல். அடுதல் என்றால் கொள்ளுதல், வெல்லுதல் என்கிற பொருள். அது அடுதல் என்றால் தொழில் பெயர். அடு முதல் நிலை தொழில் பெயர், ஆடு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். ஆடு ஆடு என்ப ஒரு சாரோரே, ஆடன்று என்ப ஒரு சாரோரே புறநானூரில் வருது. ஆடுன்னா வெற்றி. அதே மாதிரி பாடு, படுதல் தான் படு, பாடு, பாடுன்னா துன்பம். நாள் ஒன்று போவதற்கு நான் பட்ட பாடு அனைத்தும் தாளம் படுமோ தரிபடுமோ யார் படுவார்? மகாகவி பாரதி குயில் பாட்டில் பாடுறார். முன்பு ஞா ந ந ம ல வ ல ந ஆகிய 10 ஒற்றுக்கல்ல முடியக்கூடிய தொழில் பெயர்கள் அல்வழி வேற்றுமை இரண்டிலுமே ஒகரச்சாரியை பெறும்னு படிச்சிருக்கிறோம். அதற்கு மாறாக இங்கே நூற்ப அமைகிறது. இவை ஒகரச்சாரியை பெறா. ஈரிடத்தும் அல்வழி வேற்றுமை ஆகிய இரண்டிடத்திலும் ஒவ்வொரா ஒகரச்சாரியை பெறமாட்டா. எது? லா லா இரு தொழில் பெயர் என்ன ஆயிற்று? ஏன் பெறவில்லை? யோசிப்போம். அங்கே என்ன படித்தோம் ஞாபகப்படுத்தி பார்ப்போமே. உறிஞ் கூட்டல் கடிது உறிஞ்சு கடிது, உறிஞ் கூட்டல் கடுமை உறிஞ்சு கடுமை. லகர லகர ஈர்கள் என்ன படித்தோம்? வெல் ஞான்றது, வெள்ளு ஞான்றது, வெல் ஞார்ச்சி, வெள்ளு ஞார்ச்சி. துள் மாண்டது, துள்ளு மாண்டது, துள் மாட்சி, துள்ளு மாட்சி. அப்போ வெல்லுதல் வெல், துள்ளுதல் துள் முதல் நிலை தொழில் பெயராக அங்கே நாம் படித்தோம். இங்கே படிக்கிறது என்னன்னா முழு தொழில் பெயரை படிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்கே படித்தது வெறும் முதல் நிலை தொழில் பெயர் பகுதியை மட்டும் படிச்சிருக்கிறோம். இங்கே விகுதியோடு சேர்த்து படிக்கிறோம். அதான் வித்தியாசம். அதனால தான் ரெண்டையும் நம்ம தொழில் பெயர்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நூற்பாவை பார்ப்போமே. என்னுடைய பொருள் லா லா இரு தொழில் பெயர். லகர லகர மெய்களை ஈற்றில் கொண்ட தொழில் பெயர்கள் ஈரிடத்தும் அல்வழி வேற்றுமை ஆகிய 2 இடங்களிலுமே உரா முற்கூறிய ஒகரச்சாரியை பெறமாட்டா. ஒரு செய்தி. அதை முடிச்சுட்டு அடுத்த செய்திக்கு போகலாமே. ஆடல் கூட்டல் சிறந்தது, ஆடல் சிறந்தது அல்லது ஆடற் சிறந்தது. ஆக ஒகரச்சாரியை பெறாது. இங்கே என்ன சொன்னாங்க? ஒகரச்சாரியை பெறாதுன்னு சொன்னாங்க. அது உரட்சியாங்கிறத பற்றி பேசலை, அது ஏற்கனவே பேசப்பட்டது. அந்த மாதிரி ஆடல் கூட்டல் சிறப்பு, ஆடற் சிறப்பு லகரத்துக்கு. ஆடல் சிறப்பு, ஆடற் சிறப்பு உரட்சி இல்லாகவும் வரும், இற்றாகவும் மாறும். ஆனால் உகரம் மட்டும் பெறாது. அதே மாதிரி லகரம் இருக்குது பாருங்க. கோல் கூட்டல் கடிது, கோல் கொள்ளுதல் தொழில் பெயர், கொள் முதல் நிலை தொழில் பெயர், கோல் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அது கோல் கடிது. அந்த கைப்பற்றி கொள்ளுதலாகிய செயல் இருக்கிறது, அது கடுமையானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோல் கூட்டல் கடிது, கோல் கடிது அல்லது கோட்கடிதுன்னு வரும். அதே மாதிரி கடுமைன்னு போட்டிங்கன்னா கடிதுன்னா அல்வழி, கடுமைனா வேற்றுமை. கோல் கூட்டல் கடுமை, கோல் கடுமை,
அல்லது கோட்கடுமை என்று வருகிறது. இதே மாதிரி நம்ம மற்றவற்றுக்கும் கொள்ளலாம். பெரியாது உடனாய் ஆடல் பேணும் பெம்மான் திருமேனி, ஆடல் பேணும் அப்படியே வருது பாருங்க, இல்லு எந்த மாற்றமும் பெறல. திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் கோல் பிடித்து அர்த்த கையர், திருநாவுக்கரசர் தேவாரத்தில் கோல் பிடித்து, அங்கேயும் லகரம் மாறல. இப்படி வருதுங்களா? இது மட்டும் இல்லாம அடுத்ததாக 2வது வரிக்கு வருவோம். வலிவரின் அல்வழி இயல்பும் ஆவணவுல. வல்லினம் வருகிற பொழுது இயல்பாக இருப்பதும் உண்டு, எந்த விதமான உணர்ச்சியும் காட்டிக்காம. நடத்தல் கூட்டல் கடிது, நடத்தல் கடிது இயல்பு, எந்த மாற்றமும் இல்லை. நடப்பித்தல் கூட்டல் கடிது, நடப்பித்தல் கடிது. ஆக உணர்ச்சி பெறாமல் இயல்பாகவே அமையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக இயல்பும் என்ற உம்மையால் பின்னல் கடிது பின்னற்கடிது, உண்ணல் கடிது உண்ணற்கடிது என உணர்ச்சியே பெரும்பான்மை என்க இயல்புமாம், இயல்பும் ஆவன. அந்த அந்த இருக்குது பாருங்க. அப்போ உணர்ச்சி தான் பெரும்பான்மை என்பதை அது காட்டி கொடுக்கின்றது, நமக்கு புரிய வைக்கின்றது. ஆக தொழில் பெயர் என்று அங்கே சொல்லப்பட்டன விகுதி பெறாதவை, அது இன்னும் சொல்லப்போனால் தனிக்குறளை சார்ந்தவை. இங்கே சொல்லப்பெறுபவை தனிக்குறளை சாராதவை. கவனிக்கணும் இங்கே சொல்லப்பட்ட உதாரணங்கள். அதனால தான் இவை ஓரச்சாரியை பெறவில்லை. ஆடல், தேடல், ஈதல், விக்குள் என்றெல்லாம் இவை வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக தனிக்குறளை சார்ந்து வருவன ஓகரம் பெறும் என்றும், தனிக்குறளை சாராமல் நெடிலையோ அல்லது இருகுறளையோ அடுத்து அல்லது மற்ற வகைகளில் வரக்கூடியன தனிக்குறளை சாராமல் வரக்கூடிய அத்தனையுமே ஒவ்வொரா அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு புலப்படுகிறது. அப்போ இது மட்டும் கிடையாது, பிறகணம் வந்தால் என்ன ஆகும்? இவர் ஒன்றும் சொல்லலை, வன்கணம் மட்டும்தானும் பேசலை. பிறகணங்கள் வந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் இயல்பாக இருக்கும். ஆடல் நன்று, ஆடல் நன்மை, கோல் நன்று, கோ நன்மை. அந்த இல்லும் நாமும் சேர்ந்து வடிவம் மாறுறது அது வேறு செய்தி. இது பெரிய புணர்ச்சி மாற்றம், இங்கே உணர்ச்சி இந்த மாதிரியான குழப்பத்தை அது உண்டாக்கலை. அது இல்லும் நாவும் சேர்ந்து நாவாக மாறுறது பிறகு படிக்க போகிறோம். அது மாதிரி ஆடல் வலிது, ஆடல் வலிமை, கோல் வலிது, கோல் வலிமை, எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல ஈரிடத்தும் ஒவ்வொரா என்றது ஐய மறுத்தல், வழிவரின் இயல்பும் ஆவண உல என்றது எய்தியது விளக்கல். முன்ன உணர்ச்சின்னு சொன்னதிலிருந்து இது இயல்பாகவும் வரும்னு சொன்னதுனால எய்தியது விளக்கல் என்பதாகிய தன்மையில் இவை அடங்குகின்றன. தொல்காப்பியர் என்ன பண்ணுவார்? தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல்னு சொல்லுவார். அங்கே அந்த விதிகளுக்குள் அந்த உகரச்சாரியை பெறுவது போக மற்றவற்றையெல்லாம் அந்த எல்லாம் என்கிற விதப்பு கிளவியை கொண்டு உரையாசிரியர்கள் அமைத்து விடுவார்கள். ஏன் அடங்காத விதிகளுக்கு தனி குழப்பம் ஏற்படுவானே என்று நினைத்த இவர் தனி விதி வகுத்து கொண்டார். அவ்வளவுதான் செய்தி. அடுத்தது வல் என்கிற ஒரு சொல்லுக்கு போகிறோம். வல் தொழில் பெயருக்குரிய சிறப்பு விதி பெறுது. வல் என்பது தொழில் பெயர் கிடையாது, அது சொல்கிறது அவ்வளோ முறையாகாது. பெயர்னு வேணா வச்சுக்கலாம், தொழில் பெயர்னு வைக்க வேண்டாம். வல் என்பது ஒரு பெயர் சொல். வல்லுன்னா சூதாடு கருவி, திறமை, வலிமை, மேடு, மார்பு கச்சு என்று பல பொருள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லலாம்? வல்லுதல் என்றால் செய்ய இயலுதல், அதனுடைய முதல்நிலை தொழில் பெயர் வல்லுன்னு சொல்லலாம். ஆனால் அது அதில் அடங்கிடும். இங்கே சொல்லப்பட்ட வல் என்பது வெறும் பெயர் தான், தொழில் பெயர் என்று எழுதியது அவ்வளவாக பொருந்தாது. வல் என்றாலே சூதாடுதல், அது வல்லமை இருந்தால் தான் ஆட முடியும். முற்சூது தாம் தோற்று முதல் பணயம் அவர் வெல்ல, பிற்சூது பலமுறையும் வென்று பெரும் பொருளாக்கி. மூர்க்க நாயனாரை பற்றி பாடுவார். வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரை கண்டர் அடியவர்கள் தமக்கு ஆகும் நல்லார். இப்படி பாட்டு போய்கிட்டே இருக்கு. ஆக மூர்க்க நாயனார் வரலாற்றில் பெரிய புராணத்தில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். வல்லே, வல் என்கிற இந்த இடத்தை பொறுத்தவரையில் வல் என்பது சூதாடு கருவி. அதாவது என்ன சொல்லலாம், இந்த காலத்தில் நம்ம
தாயக்கட்டை ஆடுறது, ஆடு புலி ஆட்டம் ஆடுறது என்பது மாதிரியான அமைப்பு அன்னைக்கு இருந்தது. அது வல், சூது, சூது சூதாடும் கருவி, தாயக்கட்டை மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. வல்லே தொழில் பெயரற்று இரு வழியும் தொழிற்பெயரற்று, வேற்றுமை புணர்ச்சியாகட்டும் அல்வழி புணர்ச்சியாகட்டும் ரெண்டுலையுமே அது ஒகரச்சாரியை பெறும். எப்படி வரும்? வல் கூட்டல் கடிது வல்லுக்கடிது, வல் கூட்டல் கடுமை வல்லுக்கடுமை. அதே மாதிரி வன்கணத்துக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாக சொல்லப்பட்டதுனால ஏனைய கணங்களையும் சேர்த்துக்கலாம். வல் நன்று வல்லு நன்று, வல் வலிது வல்லு வலிது, வல் நன்மை வல்லு நன்மை, வல் வலிமை வல்லு வலிமை என்று அல்வழி வேற்றுமை எல்லாவற்றிலும் நாம் பொருத்தி பார்க்கலாம். பலகை நாய் வரினும் வேற்றுமைக்கு அவ்வுமாகும். பலகை நாய் என்று குறிப்பிட்ட சொற்கள் வந்தாலோ அல்லது இன்ன பிற சொற்கள் வந்தாலும், அந்த வரினும் என்பது எதிரெதிரழிய எச்சொமை, இன்ன பிற சொற்கள் வந்தாலும், குதிரை புலி முதலான சொற்கள் வந்தாலும் சரி, வேற்றுமைக்கு அவ்வுமாகும். வேற்றுமை புணர்ச்சியில் அகரச்சாரியை பெறுவதும் உண்டு. பார்ப்போம். வல் கூட்டல் பலகை, வல்லுப்பலகை அல்லது வல்லப்பலகை, ஒகரமும் பெறலாம் அகரமும் பெறலாம், அவ்வும் ஆகும். அந்த ஊ மட்டுமல்லாமல் ஆவும் பெறும் அர்த்தம். வல் கூட்டல் நாய் வல்லு நாய் அல்லது வல்ல நாய், வல் கூட்டல் புலி வல்லு புலி வல்ல புலி, வல் கூட்டல் குதிரை வல்லு குதிரை அல்லது வல்ல குதிரை. இப்போ வல்லப்பலகைன்னா என்ன அர்த்தம்னா, வல்லினது அரை கீறிய பலகை, பல்லாங்குழின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி வல்லப்பலகை அது ஒரு பலகை, மரப்பலகை. அதில் இது விளையாடுவதற்கான கோடுகள் கீறப்பட்டு இருக்கின்றன, அறைகள். வல்ல நாய் என்றால் வல்லினுள் நாய், அந்த சூதாடு கருவின்னு சொல்ல முடியாத இடத்துல அதுக்குரிய பலகை, அந்த இடத்துல அந்த விளையாட்டுக்குள்ளே அடங்கிய நாய் என்று அர்த்தம். இதை வேறு மாதிரின்னு சொல்லலாம், வல்லாகிய நாய் என்று கூட அதை அல்வழி புணர்ச்சி ஆக்கலாம், பண்பு தொகையாக்கி. அது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியல. இன்றைக்கு விளையாடுற மாதிரி அன்றைக்கி இதெல்லாம் இந்த நாய் குதிரை இதெல்லாம் சூதாட்டத்திற்குரிய காய் வகைகள். வல்ல நாய் வல்லினுள் நாய் இதெல்லாம் செஸ் ஆட்டம்னு இன்றைக்கி சொல்கிற மாதிரி இதெல்லாம் அது உள்ளே இருக்கக்கூடிய சில பொருட்கள். அடுத்தது அவ்வும் என்ற உண்மையால் உகரப்பேரே வழி உடைத்தென்க என்கிறார் மயிலைநாதர். உகரம் வர்றது தான் பெரும்பான்மை, ஆகரம் வர்றது சிறுபான்மை. முன்ன படித்தோம் பாருங்க, பொருணக்கடுமை என்பதை படிக்கும்பொழுது அங்கே படித்தோம் ஆகரம் வரும்னு சொல்லிட்டு. இது எய்தியது விலைக்கு பிரிது விதி வகுத்தல். லள வேற்றுமையில் ரடம்னு சொன்னார் இல்லையா, அதிலிருந்து இது சற்று மாறி இருக்கிறது, உகரச்சாரியை பெறுவதாக இருக்கிறது. வேற்றுமைக்கு அவ்வும் என்றதால் வல்லாகிய நாய் என இருபெயரொட்டு பண்பு தொகையாக இதை அமைத்து அகரச்சாரியை அங்கே பெறாது எங்க வேற்றுமைக்கு அகரம் வரும் என்ற காரணத்தினால் அல்வழிக்கு அகரம் வராது என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். முகவை ராமானுச கவிராயர் என்பவர். அது மாதிரி குமாரசாமி புலவர் அவர்கள் வல் என்பது வன்மொழி அணங்கினோரும் என்பதிலே உகரச்சாரியை பெறாது, வாகரம் திரிந்து வருதல் காண்க, இல்லு இன்னாக மாறியது என்கிறார் குமாரசாமி புலவர். இப்படி சில செய்யுள் உதாரணங்களில் சில விதி விலக்குகளை உரையாசிரியர்கள் அமைத்து காட்டுவது உண்டு. அடுத்த நூற்பா தனிக்குறளை அடுத்து வர மாதிரி இருக்கு பாருங்க. குறுநொற்று சொற்கள் நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் அல்வழியானும் ரகரமாகும். இவை வேற்றுமையில் தான் ரகரம் வர்றது உண்டு, ஆனால் அல்வழியிலும் இந்த 4 சொற்களும் ரகரமாகின்றனன்னு ஒரு செய்தியை முன்வைக்கிறார். நெல் நமக்கு தெரியும், அரிசிக்கு உரியது. செல் என்றால் மேகம், செருணர் தேய்த்த செல் உரள் தடக்கை, திருமுருகாற்றுப்படையில் படிச்சிருக்கோம். கொல் என்றால் கொள்ளு தொழில், கொல்லனை குறிப்பது. சொல் நமக்கு தெரியும், வார்த்தை. இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாம், கொல் என்பது முகவை ராமானுச கவிராயர் சொல்றார், சூர் என்றார் போல கொல்லன் என்னும் உயர்தனை பொருளை சுட்டி நின்ற அகிரணை சொல். கொல்லன் என்கிற உயர்தனையை சுட்டி, ஆனால் வடிவத்தால் அகிரணை, பொருண்மையால் உயர்தனை.
அது மாதிரி சொல் என்பதையும் சொல்லலாம். சொல் என்பது வடிவத்தால் அகிரணை, இது வந்து சரஸ்வதியை கலைமகளை குறிக்கும் என்கிற ஒரு குறிப்பும் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் கிளவியாக்கம் நூற்பா படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். காலம், உலகம், உயிரே, உடம்பே, பால்வரை தெய்வம், வினையே, போதம், ஞாயிறு, திங்கள், சொல் என வரும் அப்படின்னு படிக்கும்போது பால் பிரிந்து இசையா உயர்தனை மேனன் அந்த நூற்பா முடியும். அந்த 10 சொற்களை சொல்லுவார். அப்போ சொல் என்பதற்கு உரையாசிரியர்கள் கலைமகள் என்று விளக்கம் எழுதுவார்கள். ஆக எப்படி இருந்தாலும் வார்த்தைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கலைமகள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த சொற்கள் இந்த நாளும் பாருங்க, நெல்லு, செல்லு, கொல்லு, சொல்லு, இவை என்ன ஆகும்? ரகரமாக மாறுங்கிறார். வேற ஒன்றையும் சொல்லலை. இவை ரகரம். நெல் கூட்டல் கடிது, நெற்கடிது, அல்வழியில் சொல்றார். நெற்கடிது, சொல் கூட்டல் கடிது, சொற்கடிது, கொல் கூட்டல் கடிது, கொற்கடிது, செல் கூட்டல் கடிது, செற்கடிது. அதே மாதிரி சிறிது, தீது, பெரிது இவற்றோடு சேர்த்தாலும் இப்படி தான் வரும். எய்தியது விலைக்கு பிரிதி விதி வகுத்தல், லளவேற்றுமையில் ரடவும் அப்படின்னு முன்ன சொன்னதிலிருந்து இது சற்று மாறி வருகிறது. வேற்றுமையில் மட்டும் கிடையாது, அல்வழிக்கு அந்த விதியினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அல்வழியில் மாறாதுன்னு சொல்லியிருப்பார். இங்கே மாறுது. வேற்றுமையில் மாறுறது நமக்கு தெரியும். நெற்பொறி, நெற்பொறின்னு வருது. நெல்லது பொறி, சொற்பொருள், சொல்லது பொருள் என்று மாறுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நமக்கு தெரிஞ்ச செய்தி. இங்கே இருக்கிறது புதியதாக. நெல்லும், செல்லும், கொல்லும், சொல்லும், அல்வழியானும் ரகரமாகும். அங்கே உண்மை பார்த்தாலே தெரியுது. வேற்றுமையில் மட்டுமல்லாமல் இறந்தது தழிய எச்ச உண்மையாக இருக்கிறது. இதில் ஒரு கவனிக்கணும், ஒரு சொல்லாட்சி பாருங்கள். கொல்லும், சொல்லும் மாற்றி கூட படிங்க. சொல்லும், கொல்லும். நாம் பேசக்கூடிய வார்த்தை ஒருவரை கொல்லக்கூட செய்யும், அல்லது கொன்றாற்போலும் துன்புறுத்தும். கோரல் என்பதற்கு மெய்ப்பாட்டியலுக்கு உரை எழுதுகிற பேராசிரியர் என்கிற உரையாளர் சொல்லுவார், கொல்லுதல் என்பது கொன்றாற்போலும் சொற்களை பேசுதல்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் கொல்லும் நாம் பேசும்போது கவனமாக பேசணும். சொல்லு மற்றவர்களை கொல்லும்படியாக இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பு, நாம் உணரக்கூடிய ஒரு குறிப்பு என்று இதனை கொள்ளலாம். அடுத்தது இல் என்கிற ஒரு பண்பு பெயருடைய சிறப்பு விதி. இல் என்றதுமே நமக்கு நினைவுக்கு வர்றது அது பெயர் சொல்லா வினை சொல்லா. பெயர் சொல்லுன்னா வீடு, வினை சொல்லுனா இல்லை. அது மாதிரி ஈன்னு ஒரு சொல் இருக்கு. பெயர் சொல்லுன்னா அந்த பறக்கிற சிறு பறவை ஈ, கொசு அப்படின்ற அது. ஈ என்றால் இன்னும் வினை சொல்லா இருந்தால் கையேந்துறது. இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் சிவப்பிரகாசர் என்கிற புலவர், நம்ம கற்பனை களஞ்சியம் சுவாமி. ஒரு ஊரினுடைய பெருமையை சொல்ல வருகிற பொழுது அந்த ஊரிலே இல் என்கிற சொல்லும் ஈ என்கிற சொல்லும் பெயர் சொல்லாக மட்டுமே இருந்தன, வினை சொல்லாக இல்லை. அவை அங்கு அந்த வினை சொல் பொருண்மையில் இல்லேம்பார். என்ன அழகான ஒரு சிந்தனை பாருங்க, கற்பனை பாருங்க. இல் என்பதும் ஒருவர் ஈ என்பதும் வினையாம் சொல் என்பது என்று பெயர் சொல்லாக. அந்த ஊரில் இல் என்பதும் ஒருவர் ஈ என்பதும் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்துறது. வினையாம் சொல் என்பது இன்று, இன்றுனா இன்றின்னு அர்த்தம். அன்றி இன்றி என்பது அன்று இன்று என்று வருணும் ஒன்றைய படிச்சிருக்கோம். பெயர் சொல்லாக இப்படி இருக்கிறதா என்ன ஒரு நயம் பாருங்கள். இன்னும் ஔவையாரை கேட்டால் சொல்லுவாங்க, இல் என்பது ஆண்பாலுக்கு சொல்லுகிற பொழுது அது இன்மை பொருளை தருவதாகவும், பெண்பாலுக்கு சொல்லுகிற பொழுது அது வீடு என்கிற பொருளை. இல்லால் என்று சொன்னால் பெயர் சொல் அடிப்படை, இல்லான்னு என்று சொன்னால் வினைச்சொல் அடிப்படைன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இல்லால்னா வீட்டுக்குரிய மனைவி, இல்லான்னா வறியவன். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானே இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயில் சொல். இல்லானை இல்லாலும், அங்கே பாருங்க, இல்லானை அங்கே இன்மை பொருள், இல்லாலும் போது அங்கே வீடு அப்படிங்கிற பொருள் வருது. ரொம்ப அழகாக 2 பொருள்களில் பயன்படுத்தியிருக்கிற தன்மையை பார்க்குறோம். இங்கே இன்மை பொருள் தான் சிந்திக்கப்படுகிறது. இல்லென் இன்மை சொல்லுக்கு இங்கே வினைச்சொல் தான் பேசப்படுகிறது. வினைச்சொல் பொருள்மை அல்லது பண்பு பெயர்னு வச்சுக்கலாம். இல் என் இன்மை சொல்லுக்கு, இல்லாமையை குறிக்கக்கூடிய இல் என்னும் சொல்லுக்கு ஐ அடைய வருமொழியில் பொருள்னு ஒரு சொல் வர்றதை வச்சுக்கோம். இல் கூட்டல் பொருள், இல்லை பொருள், வன்மை விகற்பமும் ஆகும். இல்லை கூட்டல் பொருள், இல் கூட்டல் பொருள், இல்லை பொருள்னு வரலாம். இல்லை பொருள் வன்மை விகற்பமாகுமா, 2 விதமாக வரும்.
ஆகாரத்தோடு வன்மையாகலும் இல் கூட்டல் ஆ பொருள் இல்லா பொருள் இல் கூட்டல் பொருள் இல் பொருள் இயல்பும் ஆகும். 4 நிலைகளை சொல்றார். இல் கூட்டல் பொருள், இல்லை பொருள், இல்லை பொருள், இல்லா பொருள், இல் பொருள் என்று 4 விதமாக இது சொல்லப்படுகிறது. 4 விதமாக அமையும். இது ஒரு புதிய செய்தி தான் நமக்கு. இன்மை சொல்லுக்கு ஐ அடைய வன்மை விகற்பம். ஐ என்பது இந்த இடத்துல சாரியை, ஆகாரம் என்பதும் சாரியை தான். இங்கே எதிர்மறை இடைநிலை என்றெல்லாம் நம்ம பெயர் வைக்கக்கூடாது, வச்சோம்னா பொருள் வராது. ஆகையினால இப்படி 4 விதமான நிலைகள் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். அப்போ வன்கணத்துக்கு மட்டும் கிடையாது, மற்றவற்றுக்கும் வரும். அங்கே வல்லொற்று மிகுதெல்லாம் கிடையாது. அப்படி இல் கூட்டல் ஞானம், இல்லை ஞானம், இல்லா ஞானம். இல் கூட்டல் வன்மை, இல்லை வன்மை, இல்லா வன்மை. இல் கூட்டல் அணி, இல்லை அணி, இல்லாவணி என்று அந்த சொற்கள் மாறக்கூடிய ஒரு தன்மை. எய்தியது விலைக்கு பிரிதி விதி வகுத்தல். முன்னால் அளவேற்றுமைன்னு சொன்னார், அதிலிருந்து இவை மாறுபட்டு இருக்கின்றன. மாதவ சிவஞான யோகிகள் இங்கே ஒரு குறிப்பு தருகிறார். இல்லை பொருள் என்று சொல்லுகிற போது 2 விதமான தன்மையை உடையது. அது பண்புத்தொகைன்னு சொல்லலாம், குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லலாம். 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பண்புத்தொகைனா அது விட்டு இசைக்காது, தொகை நிலை எப்பவுமே சேர்ந்து வரும். தொகாநிலை என்பது விட்டு இசைக்கும், நம்ம சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி இல்லா பொருள் என்பதும் பண்பு தொகையிலையும் அடக்கலாம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகவும் அதை அமைக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே தான். பண்பு தொகையினா விட்டு இசைக்காது, ஈறுகட்டதுன்னா அங்கே விட்டு இசைக்கும் என்று இவற்றினுடைய பொருளை நாம் உணர வேண்டும். சங்கர நமச்சிவாயர் அழகாக சொல்லுவார், இல் இடத்தை உணர்த்தாது. இல் என்பது இடத்தை உணர்த்தாது, இல்லாகிய இடத்தை உணர்த்தாமல் இன்மை பண்பை உணர்த்து நிற்கும். இங்கே இன்மை பண்பை உணர்த்துகிறது, இல் என்கிற இடத்தை உணர்த்தவில்லை. வீடுங்கிற பொருளில் வரலேம்பார். தொல்காப்பியரும் இதே செய்தி எழுதியிருக்காரு. இல்லென் கிளவி இன்மை செப்பின் வல்லெழுத்து மிகுதலும் ஐ இடை வருதலும் இயற்கை ஆதலும் ஆகாரம் வருதலும் குலத்தகு மரபின் ஆகிடன் உடைத்தே. அவர் சொன்ன செய்தி தான் இவர் இங்கே அமைத்திருக்கிறார். ஐகாரம் வருகிற பொழுது வன்மை விகற்பமாகுங்கிற செய்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அல்வழி ஈயை முன்னராயின்னு. அப்போ எய்தியது இகந்துபடாமை காத்தல்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஆகாரத்துக்கு முன்னால் வல்லொற்று மிகும், இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் படிச்சிருக்கோம். அதுவும் எய்தியது இகந்துபடாமை காத்தல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். மோசஸ் பொன்னையா அவர்கள் சொல்ல வருகிற பொழுது, இல் பொருள் என வருவதைப் போல ஏனைய கணங்கள் வருகிற பொழுதும் இல் கூட்டல் ஞானம், இல் ஞானம், இல் கூட்டல் வன்மை, இல் வன்மை, இல் கூட்டல் அணி, இல்லணி என இயல்பாதலுமாம். பிறர் சொல்லாத ஒரு கருத்து. அவங்க அதிலேயே அடங்கிடுதுன்னு நினச்சிட்டாங்க. இவர் சிறப்பாக அதை எடுத்து மொழிந்திருக்கிறார். நல்ல செய்தி. அடுத்தது புல் வல் என்று 2 சொற்கள். புல்லும் வல்லும் தொழிற்பெயர் மானும் அல்லது தொழிற்பெயரும் ஆனும். இது பாடபேதம், 2 விதமாகவும் இருக்கு. புல் என்றால் பறவை, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சிலர் அது கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமான பறவை, அது பிற உயிர்களை கொன்று தின்பது அப்படிங்கிற மாதிரியான பொருளையும் பயன்படுத்துகிறாங்க. புல் என்றால் பொதுவாக பறவை. விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு குச்சி கிட்டி புல்னு சொல்கிறோமே, அதுக்கும் சொல்கிறாங்க. இது ஊன் உண்ணி கழுகு வல்லூர் போல அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. திருவள்ளுவரை கேட்ட சொல்வார், ஒரு பறவை. புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று என்று சொல்லுவார் அவர். சிலர் வண்டு என்பார்கள், சிலர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பெயர் என்பார்கள், சில பேர் பறவை நிமித்தத்தை இந்த மாதிரி புல் என்று சொல்லுவது வழக்கம். புறப்பொரு மலை முதலானவற்றில் பார்க்கலாம். திங்கள் உறங்கும், புல் உறங்கும், தென்றல் உறங்கும் என்று விவேக சிந்தாமணி குறிப்பிடுகிறது. கரையில் கம்பலை புல்லொளி கரங்கிட என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. புல்லினம் ஆர்த்தன முரசம் என்கிறார் பாரதியார். ஆக இந்த சொல் நாம் கேள்விப்படாத சொல் கிடையாது. புல் என்கிற சொல் கேள்விப்பட்டது தான். பறவை. புல்லிருக்கு வேலூர், அந்த பெயரை சொன்னாலே நமக்கு தெரியும். தள்ளாய சம்பாதி சடாயன்பா தாம் இருவர் புல்லானார்க்கு அரையனிடம் புல்லிருக்கு வேலூரே, திருஞான சம்பந்தர் பாடல். அது மாதிரி வல்லுன்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க. வல்லுன்னா வளமை, பெருமை,
நெருக்கம் அல்லது வார் என்று சொல்வார்கள், நீட்சி அப்படிங்கிற பொருளையும் அது தருவது உண்டு. சான்றாக பெருமை என்கிற பொருள், வாழ்போல் விசும்பில் வல் உரை சிதறி திருமுருகாற்றுப்படையில் வரும். அதுக்கு நச்சினார்க்கிணர் எழுதுகிற பொழுது அங்கே பெருமை என்கிற பொருளை சொல்வார். வல்லன்மையை குறிக்கிற பொழுது மழவர் பெருமகன் மா வல் ஓரி நற்றினை குறிப்பிடுகிறது வல்லன்மையை. வல் என்பது நீட்சி, வார் என்கிற பொருளில் பார்க்கிற பொழுது வல் பரிந்து கிடந்த தென் கண் மாக்கிணை என்று புறநானூறு சுட்டுகின்றது. கூர்மை என்கிற பொருளில் இது வருவது உண்டு என்பதை வல் உகிர் வயப்பிணை எனும் அகநானூறு கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக புல் என்றால் பறவை, வல் என்றால் பல பொருள் இருக்கிறது. ஏதாவது ஒன்று வச்சுக்கோ, கூர்மை அல்லது வார், நீட்சி என்று வைத்து கொள்ளலாம். இதனுடைய பொருளை பார்க்கலாம். புல்லும் வல்லும், புல் என்னும் சொல்லும் வல் என்னும் சொல்லும் தொழிற்பெயர் மானும். இவை இருவகை புணர்ச்சியிலும், இங்கே சொல்ல நம்மள உரையாசிரியர் சேர்க்கிறாங்க, இருவகை புணர்ச்சியிலும் யகரமல்லாத பிற மெய்கள் வந்து புணரும் இடத்து. யகரம் வந்தால் ஈகரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. தன்னொழிமை முன் யாவரின் ஈகரம் துண்ணும் என்று துணிநரும் உளரே. அதனால் யகரமல்லாத மெய்கள் வந்து புணர்கின்ற பொழுது பொது விதிப்படி முடிதலே அன்றி தொழிற்பெயர் போல உகரச்சாரியை பெற்றும் முடியும். புல் கூட்டல் கடிது புல்லுக்கடிது, வல் கூட்டல் கடிது வள்ளுக்கடிது, இவை அல்வழி. அது மாதிரி வேற்றுமையில் பார்த்தீங்கன்னா புல் கூட்டல் கடுமை புல்லுக்கடுமை, வல் கூட்டல் கடுமை வள்ளுக்கடுமை. பிற கணம் வந்தாலும் அப்படி தான் உகரம் பெறும். புல்லு நன்று வலிது நன்மை வன்மை, வல்லு நன்று வலிது நன்மை வலிமை என்று சொல்லலாம். புட்கடிது புட்கடுமை, வட்கடிது வட்கடுமை என்று பொது விதிப்படியும் நாம் அமைக்கலாம். ஆக இவ்வாறாக இந்த லகர லகரங்கள் அமைகின்றன. அடுத்தது வகர ஈறு. வகர ஈறு 4 சொற்கள் இருப்பதாக தொல்காப்பியர் சொல்வார். வகர கிளவி நான்மொழி ஈற்றது. அவ்வு இவ்வு உவ்வு 3 சுற்றுச்சொல்லாக அமையக்கூடியன. சுற்றெழுத்தை அடுத்து வருவன. தெவ்வுன்னு ஒன்று இருக்குது, அது பகை. தெவ்வு பகையாம்னு அவரே சொல்வார் உரியியல்ல. அதில் வகர ஈற்று சொற்கள் முதல்ல 3 இருக்குது, அதை பார்க்கலாம். சுட்டு முதல் வகரம், அவ்வு இவ்வு உவ்வு. அவற்றுக்கு என்ன அர்த்தம்னு கேட்ட, அவ்வுன்னா அவை, பன்மையை குறிக்கும். இவ்வுன்னா இவை, ஒவ்வுன்னா ஓவை. சில உரையாசிரியர் சொல்லுவாங்க, அது என்கிற ஒருமைக்கு உரியது அவை, இது இவை, உது ஓவை. அதுபோல அகுது என்கிற ஒருமைக்கு உரியது அவ், இகுது என்கிற ஒருமைக்குரிய பன்மை வடிவம் இவ், உகுது என்கிற ஒருமைக்குரிய பன்மை வடிவம் ஒவ் என்று சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு. அதான் இங்கே சொல்கிறாங்க, சுட்டு முதல் வகரம் மூ இனமும் உர வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகியவற்றை முதலாக உடைய சொற்கள் வந்து புணர்கின்ற பொழுது முறையே, உரன்னா பொருந்த, முறையேன வரிசையாக, ஆயுதமும் வன்கணம் வந்தால் ஆயுதமாகும். எது? சுற்றெழுத்தை அடுத்திருக்கக்கூடிய வகரம். அவ்வு கூட்டல் கடிய அகடிய, இவு கூட்டல் கடிய இகடிய, ஒவ்வு கூட்டல் கடிய உகடிய. அது மாதிரி சிறிய தீய பெரிய எல்லாவற்றையும் சேர்த்துக்கலாம். அகுதிய அகுபெரிய என்று இவ்வு ஆயுதமாக மாறுகிறது. மென்மை வந்தால், மென்கணம் வந்தால் அது மென்மையாக மாறுகிறது. எப்படி மாறும்? அவு கூட்டல் ஞான்றன, அவை ஞான்றனன்னு அர்த்தம். அவை நீண்டன, அவை மாண்டன. அவு ஞான்றன அஞ்ஞான்றனன்னு மாறும். அது மாதிரி அவு வலியன, அவ்வலியன, அவ் யானை அவ் யானை. இயல்பாகிறது எங்கே? இடையினம் வந்தால். வல்லினம் வந்தால் ஆயுதமாகிறது, மெல்லினம் வந்தால் வந்த மெல்லினமாக மாறுகிறது வகரம். இடையினம் வந்தால் இயல்பாகவே இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. வேற்றுமை புணர்ச்சியை பொறுத்தவரையில் இது மாறக்கூடிய தன்மை. அங்கே அற்றுச்சாரியை பெறும், அது பிறகு பேச போகிறார். அதனால் அங்கே வேற்றுமைச்சாரியை குறித்து அற்றுச்சாரியை பெறும் என்று வேற்றுமை புணர்ச்சி பேசப்பட இருக்கிற காரணத்தினால இங்கு வரக்கூடியது. ஏனென்றால் இங்கே நம்ம பார்க்குறது எழுவாய் தொடர் தான் பெரும்பாலும் பார்க்குறோம், அல்லது சுற்றுப்பெயர் வடிவத்தை பார்க்குறோம். அதனால் இங்கே சொல்லப்படுவதெல்லாம் அல்வழி புணர்ச்சிக்கு என்று கொள்க. இதை ரொம்ப அழகாக சங்கர நாமச்சியார் நமக்கு குறிப்பிடுகிறார்.
தொல்காப்பியரும் வேற்றுமை அல்வழி ஆயுதமாகும், மெல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்தாகும், ஏனவை புணரின் இயல்பென மொழிவ என்று இந்த முக்கணத்தையும் சேர்த்து 3 தனித்தனி நுட்பாக்களாக அமைத்திருக்கிறார். அவு கூட்டல் ஞானம் அஞ்ஞானம்னு வரும். ஒருவேளை அஞ்ஞானம் என்பதை பிரிக்க சொல்லி கொடுத்து அவு கூட்டல் ஞானம் என்று சொல்லியிருந்தால் இந்த விடை தவறு என்று நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. அவு கூட்டல் யானை அவ் யானை, அவு கூட்டல் நாடு அந்நாடு என்று சொன்னாலும் அவை பொருந்தும் என்று நாம் உணர வேண்டும். அப்போ வகரத்தை பற்றி சொல்லிட்டார். சுட்டு முதல் வகரம் சொல்லப்பட்டன. அடுத்தது இன்னொரு வகரம் இருக்கு இல்லையா, தெவ், சிறப்பு விதி. தெவ் என்பது பண்பை குறிக்கும், பண்பியையும் குறிக்கும். ஆகு பெயர் மாதிரி பகை உணர்வு அல்லது பகை உணர்வை உடைய பகைவர், 2 பொருள். எண்ணெய் முன் இல்லன்மின் தெவ்வீர், திருக்குறள். சிவபெருமானி வடக்கோடு தேர் உடையான் தெவ் என்பார் சிவப்பிரகாசர். வடக்கோடு தேர், வடக்கு நோக்கி ஓடக்கூடிய தேர் எது? தென்றல். தென்றல் எனும் தேரில் வருபவன் யார்? மன்மதன். அவனுக்கு தெவ் யாரு? சிவபெருமான். வடக்கோடு தேர் உடையான் தெவ் என்று சிவபெருமானை குறிப்பிடுவார் சிவப்பிரகாசர். அந்த சொல்ல ஆட்சியை பாருங்க, அதுக்கு அதாவது ஒரு தனிப்பாடல்ல வரும். தெவ்வென்மொழியே, தெவ்வுன்னா பகை அல்லது பகைவர். தெவ்வென்மொழியே தொழிற்பெயரற்றே, அது தொழிற்பெயர் போல ஒகரம் பெறும். தெவ்வு கூட்டல் கடிது, இங்கே அல்வழியாக வெற்றுமையாக சொல்கிற இடத்துக்கும் பொருந்தும். தெவ்வு கடிது, தெவ்வு கூட்டல் கடுமை, தெவ்வு கடுமை. அந்த மாதிரி மற்ற இனங்கள் வந்தாலும் வச்சுங்க. தெவ் நன்று, தெவ்வு நன்று, தெவ் வலிது, தெவ்வு வலிது, தெவ் நன்மை, தெவ்வு நன்மை, தெவ் வலிமை, தெவ்வு வலிமை என்பதாக தெவ்வென் மொழியே தொழிற்பெயரற்றே. சரி, மவ்வரின் வகான் மவ்வுமாகும் முன்ன சொன்னமே, அந்த மாதிரி மாவரின் வகரம் இருக்கிறது, மகரமாகவே மாறுமா. தெவ் கூட்டல் மன்னர், தெவ்வு மன்னர்னு வரும், அது வேற செய்தி. ஆனால் தெம்மன்னர், ஒருவேளை தெம்மன்னர் கொடுத்து பிரிக்க சொன்னால் தேக்கூட்டல் மன்னர்னு பிரிக்கக்கூடாது, தெவ்வு கூட்டல் மன்னர்னு பிரிக்க கற்றுக்கணும். தெவ்வு கூட்டல் முனை, முனைனா போர்க்களம், தெவ்வுனா பகை, பகைவருடைய போர்க்களம். தெவ்வு முனைன்னு சொல்லலாம், தெம்முனை என்றும் சொல்லலாம். உம்மையால் உகரப்பேறு சிறந்தது என்க. இந்த சொல்லாட்சிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அகரம் இகரம் உகரம் இந்த 3ஐயும் சொன்னவர் எகரத்தையும் சொல்லியிருக்கலாமே, சுற்றுப்பெயரோடு வினாப்பெயரையும் சொல்லலாமே என்று கருதுகிறார் மோசசு பொன்னையா. எவ் கூட்டல் முனை எம்முனை என்று வரும் என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், மற்றவர்கள் சொல்லலை. வகரக்கிழமை நான்மொழி ஈற்றது என்பதற்கு அவர் தன்னுடைய உரையில் ஒரு சிறு குறிப்பை தருகிறார். பிறர் கூற்றாக நாம் நினைக்கிற மாதிரி அவ்வு இவ்வு உவ்வு தெவ்வு மட்டும் கிடையாதுங்க, அதை சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக வேற ஒரு 4 இருக்குது. எஃகு என்பதற்கு அடிப்படை சொல்லாக இருக்கிறது எவ், அது கூர்மை என்கிற பொருளை தரும். எவ் எஃகுன்னு மாறிச்சு, அது கூர்மை. கவ், கவ்வுன்னா பகுத்தல். ககுசு தொடுப்புழுதி கக்ஸா உனக்கின் என்று திருக்குறளில் வருது வரும். ககுசுன்னா பகுப்பு. வெவ் என்றால் விருப்பம், வெம்மை வேண்டல்னு சொல்வார் தொல்காப்பியர். அதனால் வெகு, வெகாமை திருக்குறள். பவ் என்கிற சொல்லில் இருந்தது பரப்பு, அது பகு என்று மாறுகிறது. ஆக எவ்வு கவ்வு வெவ்வு பவ்வு ஆகிய 4 தான் வகரக்கிழவி நான்மொழியிற்றது என்னும் பொருளுக்கு உரிய சொற்கள் என்று கருதக்கூடிய உரையாளர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது வருமொழி தகர நகர திரிபுகள். பாருங்க, நா லா முன் ரானாவும் எது தானா இருக்குது, அது இன்னுக்கு முன்னால தா வந்தா, இன்னுக்கு முன்னாலேயோ அல்லது இல்லுக்கு முன்னாலேயோ, நிலைமொழியில் இவை 2இல் எவை இருந்தாலும் தா வந்தால் ராவாக மாறும், நா வந்தால் 2 சுழினாவாக மாறும். நம்ம நடையில் சொன்னோம்னா சின்னனா சின்ன லாவுக்கு முன்னால் தா வந்தால் ராவாக மாறுகிறது. நகரம் தன்னகரம் வந்தால் அது ரன்னகரமாக மாறுகிறது. இதே அமைப்பு தான் பெரிய நா பெரிய லா, நம்ம பாஷையில் நா லா. இவற்றுக்கு முன்னால் தானா வந்தனா என்னாகும், ஒன்று டகரமாகும். தகரம் வந்தால் டகரமாகும், நகரம் வந்தால் அதே வடிவத்துக்குரிய நகரமாக மாறும். ஆயுங்காலே ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது இவை புரிய வரும். பொன் கூட்டல் தீது, பொன்றீது,
என்னாச்சு பாருங்க, தகரம் வந்து ரீயா மாறி போச்சு. கல் கூட்டல் தீது கற்றீது, அப்போ இன்னுக்கும் இல்லுக்கும் முன்னால் தா வரும்போது ராவாக மாறுகிறது. இங்கே முடிச்சுக்குவோம். இந்த ரெண்டுத்துக்கு முன்னால் தா வந்தால் ராவாக மாறுகிறது. சரி, அதுக்கு முன்னால் நான் வந்தால் என்ன ஆகுது பார்ப்போம். பொன்னன்று, பொன்னன்று ரெண்டு சொல்லி நாவாக மாறுது. கல் தூண், கல் நன்று, கண் நன்று, அதை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இதுவே வேற்றுமையாக இருந்தால் பொன் துகள் பொற்றுகள், கல் தூண் கற்றூன், பொன் நான் பொன்னான், வில் நான் விண்ணான், இது எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறது பொருந்தி வரும். இதுக்கு வருவோம். நாலா முன் டானா எப்படி ஆகுது பாருங்கள். மண் தீது மண்டீது, மண் தளம் மண்டலம் நிறைய கலப்பகத்தில் வரும். மண் தளம் என்று பிரிக்கிறதா மண்டலம்னே வைக்கிறதா ரெண்டும் பிறந்துன்னுவாங்க. மண் தளம் மண்டலம். முள் தீது முட்டீது, முள்தாள் முட்டாள். ஒரு அரசன் விகடகவியை துணைக்கு அழைத்து கொண்டு அல்லது ஒரு புலவனை துணைக்கு அழைத்து கொண்டு விரைவாக காலை நேரத்திலே நடைபயின்றான். அவனோடு போட்டியிட்டு வருவதற்கு அந்த புலவரால் முடியவில்லை. அவர் சோர்வு தட்டி மேலே நடந்தார். அவரை அவன் கேலி செய்கிற பொழுது உடனே அவர் சொன்னாராம், முட்டாளோடு போட்டி போட முடியுமா என்று. அரசன் சினம் கொண்டானான். உடனே புலவர் விளக்கம் கொடுத்தாராம், நான் உங்களை சொன்னதை நினைக்காதீங்க, முள் தாளோடு, முள்ளு பொத்த கால் என்னுடைய கால், உங்களோடு நான் எப்படி போட்டி போடுறது, முள் பொத்த காலோடு இருக்கக்கூடிய நான் எப்படி போட்டியிடுவேன். முள் கூட்டல் தாள் முட்டாள், முள் தாள் தாமரை முட்டாள் தாமரை என்று வரும் திருமுருகாற்றுப்படையில். அதெல்லாம் இப்படி கண்டுபிடிக்கிற சொல்லாட்சிகள் தான். அதனால் முள் தீது முட்டீது, மண் நன்று மண் நன்று, முள் நீண்டது முன் நீண்டது அல்வழி. அது மாதிரி வேற்றுமையில் பார்த்தீங்கன்னா மண் தூய்மை மட்டூய்மை, முள் தீமை முட்டீமை, மண் நீர்மை மண் நீர்மை, முள் நுனி முன்னுனி என்றெல்லாம் வரும். இது நம்ம படிக்க தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதோடைய இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பார்த்து படிப்படியாக தெரிஞ்சுக்கணும். நாலாமுன் தானா ராணாவாக மாறும், நாலாமுன் அது டானாவாக மாறும். ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் என்று. நிலைமொழி வருமொழி ரெண்டும் மாறுறதும் உண்டு, ரெண்டில் ஏதாவது ஒன்று மாறுறதும் உண்டு. அதனால ஆயுங்காலேன்னு சொல்லிட்டார். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சிக்க வேண்டியது தான். அடுத்தது வேற்றுமை புணர்ச்சிக்குரிய சிறப்பு விதி. உருவின் முடிபவை ஒக்கும் அப்பொருளினும். அதாவது அடுத்து உருவு புணர்ச்சிகள் சொல்ல போகிறாரு. அந்த உருவு புணர்ச்சிகளில் வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் பொருள் புணர்ச்சிக்கும் ஒத்து வரும். உருவு வெளிப்படையாக வந்தால் உருவு புணர்ச்சி, உருவு மறைந்து வந்தால் பொருள் புணர்ச்சி. மரத்தினது கிளை வெளிப்படையாக வருது உருவு புணர்ச்சி. மரக்கிளை அங்கே மரத்தது கிளைன்னு வர வேண்டியது, அது மறைஞ்சு வருது, அதனால் இது வந்து பொருள் புணர்ச்சி. எல்லாம் கூட்டல் அது சேர்த்து எழுதுனா ஒரு எல்லாம் என்பது அகிரணை பன்மைன்னு வச்சுங்க. எல்லாம் அதுன்றத எல்லாவற்றதும் ஒரு அற்றுச்சாரி நடுவழியும் என்பது இறுதியிலையும் வரும். எல்லாம் கூட்டல் கோடு எல்லாவற்றுக்கோடும் அற்று நடுவில் வரும், கடைசியில் வரும். இப்படியெல்லாம் வடிவம் அமைக்க வேண்டும் அகிரணை சொல்லாக இருந்தால். உயர்திணையாக இருந்தால் அதுக்கும் சொல்கிறாங்க எல்லாம் கூட்டுக்கள், எல்லாம் நங்கையும் நம் நடுவழியும் இறுதியிலையும் சேர்க்கணும். அது மாதிரி எல்லீர் நொங்கையும் எல்லா நங்கையும் என்றெல்லாம் நிறைய சொற்கள் இருக்கின்றன. தனது கை அல்லது தனது அப்படிங்கிற அந்த வடிவம்லாம் வந்தால் வேற்றுமையில் அடங்குது, இது உருவு புணர்ச்சியில் அடங்குது. தன் கை உருவு மறைஞ்சு வந்தால் பொருள் புணர்ச்சி அல்லது பதப்புணர்ச்சி என்று சொல்லப்படும். ரெண்டு பதங்கள் சேருகிறதுனால பதப்புணர்ச்சி என்பார்கள். அடுத்தது நிறைவாக புணரியல்களுக்கு புறநடை. அடுத்த இயல் முடிஞ்சுதானே சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். இடை உரி வடசொலின் எம்பிய கொளாதவும். இடைச்சொல் உரிச்சொல் வடசொல் இவற்றில் சொல்லப்பட்டன போக மற்ற செய்திகள். போலியும் ஒன்றை போல இன்னொன்று இருப்பது. மருவும் சுருங்கி வந்தன, மாறி வந்தன, மருவி வந்தன. பொருந்திய ஆற்றிற்கு பொருந்திய முறை என்ன? பொருந்திய ஆறுன்னு கேட்டால் உலக வழக்கு செய்யுள் வழக்கு ஆகியவற்றை தழுவி. ஈய புணர்த்தல் யாவர்க்கும் நெறியேயும் வந்தது, இங்கே மறைஞ்சு வந்தது. ஏன்னா வருமொழி முதல்ல மெல்லினம் வந்தால் நிலைமொழியிற்று மகரம் மறையும். இப்போ பாருங்களேன், மடவ மன்ற தடவு நிலை கொன்றை. மன்ற தடவு மன்றங்கிறது ஒரு அந்த சொல்லாட்சியை பாருங்க. மன்ற அப்படிங்கிற சொல்லு என்ன பண்ணுது, தடவுங்கிற சொல்ல அடுத்து வருகிற பொழுது அங்கே ஒற்று மிகாமல் இருக்கிறது. இப்படி ஒரு சொல்லாட்சி இருக்குது.
சரி, இதை நாம் ஏற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது உரிச்சொல். மழை களிறு, உருபுணல், அங்கெல்லாம் ஒற்று மிகாமல் இருக்கிறது பார்க்குறோம். தடந்தோல், கமஞ்சூல், அங்கே பார்த்தீங்கன்னா மிகுது. மென்கணம் ஏன்னா மெல்லெழுத்து மிகுகிறது, ஏன்னு தெரியல. அந்த மாதிரி ஆண்கன்று, வண்டின்கால் என்றதில் இன்னும் இற்றாக மாறுவது கிடையாது, அந்த மாதிரி வடிவம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாறி வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வர்றது. இல் முன் முன்றில் என்று மாறுவது. பொது இல் பொதியில், வேட்கை கூட்டல் அவா வேணவா. அப்புறம் மறு சொல்னு பார்த்தீங்கன்னா அருமருந்து அன்னப்பிள்ளை, அருமந்த பிள்ளை, மலையமான் நாடு மலாடு, ஆறு ஊர் ஆரை, ஆதந்தந்தை ஆந்தை, சோழன் நாடு சோநாடு என்றெல்லாம் வரக்கூடிய நிலை உண்டு. வட சொல்னு சொன்னாங்க பாருங்கள், இதை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். நினைவுக்காக தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி என்று 3ஆக சொல்லி இருக்கிறார்கள். நினைவுக்காக சொல்கிறேன். தீர்க்க சந்தி 3 வகைப்படும். அ ஆ நிலைமொழியாக நின்று அ வருமொழியாக நின்றால் ஆ என்று அந்த ரெண்டும் சேர்ந்து நீண்ட ஓசையை பெறுவது. தீர்க்காயுசு என்று சொல்வதை போல நீண்ட நிலை. சிவ கூட்டல் ஆலயம், சிவாலயம். அது மாதிரி இ அதுவே நிலைமொழி, இ அதுவே வருமொழி. அது கேட்டால் ஈ என்கிற நெடிலாக மாறுவது. கிரி கூட்டல் ஈசன், கிரீசன். அது மாதிரி உ நிலைமொழி, அதுவே உ வருமொழி. அவை ஊ என்று நெடிலாக தத்தம் இனத்து நெடிலாக மாறுவது. குரு கூட்டல் உபதேசம், குரு உபதேசம், குரூபதேசம். இவையெல்லாம் தீர்க்க சந்தி. அ தம்முள் தாம் புணர்ந்து ஆவாக மாறுதல். இ தம்முன் தாம் புணர்ந்து ஈயாக மாறுதல். உ தம்முள் தாம் புணர்ந்து தம்முன் தாம் புணர்ந்து ஊவாக மாறுதல். ஆக இந்த 3 தீர்க்க சந்தி. குணசந்திங்கிறது அ நிலைமொழியாக நின்று இ வந்தால் அது ஏகாரமாக மாறுவது. தேவ கூட்டல் இந்திரன், தேவேந்திரன். அதே மாதிரி அ நிலைமொழியாக இருக்க, நிலைமொழி ஈராக இருக்குன்னு அர்த்தம். உ வருமொழி முதல்ல வந்தால் ஓ என்று மாறுவது. புருஷ கூட்டல் உத்தமன், புருஷோத்தமன். அ நிலைமொழி, அது கூட இ வந்தால் ஏகாரமாகிறது, உ வந்தால் ஓகாரமாகிறது. இதெல்லாம் குணசந்தி. அடுத்தது விருத்தி சந்தி. விருத்தி சந்தினா ஐயோ அவ்வாகவோ மாறுவது, ஐயாகவோ அவ்வாகவோ மாறுவது விருத்தி சந்தி, கூட்டெழுத்து மாதிரி. அ நிலைமொழி ஏ அல்லது ஐ வந்தால் ஐ என மாறுவது. சிவ ஐக்கியம், சிவைக்கியம். அ நிலைமொழியாக இருக்க ஓ ஔ என்ற வருமொழி முதல்ல வந்து ஔ என மாறுவது. திவ்ய ஔஷதம். ஔஷதம்னா மருந்து, திவ்யம்னா சிறந்த. திவ்ய ஔஷதம், திவ்ய ஔஷதம் என்று வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இன்னும் நிறைய விரிவாக உரையாசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. நாம் புரிந்து கொண்ட அளவுக்கு கொஞ்சம் மனசில் அவற்றையெல்லாம் தேக்கிக் கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நீடு போற்றி நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.